5 வருடத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் பட்டா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பட்டம் ஓட்டுற பட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கு. கனிமொழி அவர்கள் மகளிரை பார்த்து சொன்னாங்க, மது விலக்கு தான் நம்மளுடைய பொண்ணு, நம்ம எத்தனை பேர் தாலி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 ரூபாய்க்கு பேர் போனவரு டிஎம்கே இருக்காரு. இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு அமிச்சு அவனு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டதும் திமுக. இன்னைக்கு ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போய் அவன் ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்து டிஎம்கே. இன்னைக்கு அதே நட்பு அண்ணா வாங்கணும்னு சொல்லி வருவாங்க. இப்ப இது யாரை ஏமாத்துறாங்க? 60 வருஷம் இந்த எலெக்ஷன் பீரியட்ல 5 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்றாங்க. இந்த 5 ஆண்டுல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. கண்டிப்பா 100% அதுக்கான வாய்ப்புகளை எடப்பாடி அவர்கள் உறுதி செய்தார். நல்ல வேட்பாளருக்கு போடுங்க. எந்த ஒரு விபத்துக்கும் சின்னத்துக்கும் அடிப்படையாம, எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிப்படையாம நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் இது தமிழ்நாடு மட்டுமல்ல, பிற மாநிலங்களே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்குது. ஏன்னா அப்படி இருக்குது. இன்னைக்கு 4 முனை போட்டிகள். டிஎம்கே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் இன்னொரு பக்கம், தாவிக தலைவர் விஜய் நுழைத்திருக்கிறாரு சினிமா விட்டு அரசுக்கு. அதனால 4 முனை போட்டி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 முனை போட்டியில யாரோ ஒருத்தர் அரியணை ஏற போறாங்க. அதனாலதான் இது பரபரப்பான ஒரு அரசியல் களமாக பார்க்கப்படுது. இன்றைய உள்ள அரசியல் நிலை என்ன, இது எப்படியாக இருக்கும், இனி வரும் நாட்கள் எப்படியாக போகும், அதை பற்றி தொடர்ந்து என்னோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷ் அவர்கள். வாங்க ஜெகதீஷை சந்திக்கலாம். வணக்கம் ஜெகதீஷ். நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் நிலவரம் ஒரு கலவரமாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். 4 முனை போட்டி அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கே அவங்களுடைய ஒரு கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்ற கட்சிகளும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி அது எப்பவுமே போயிட்டு இருக்கோம்னு நாம் தமிழர் அண்ட் தாவேக தலைவர். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேசுறதுக்கு பஞ்சம் இல்லாத விஷயங்களா போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். எப்படி இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படியா இருக்கும்? ஒரு அரசு விமர்சகரா உங்களுடைய கருத்து என்ன? 2026 சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு திருவிழா தான். திருவிழா ஏன்னா 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி வருது இல்ல. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம்ன்ற மாதிரி 5 ஆண்டு காத்திருந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நேரம். சோ ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்து ஏமாந்து போய் காலமே பல நாட்கள் போயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி இளைஞர்கள் எதிர்பார்த்து இந்த வாட்டி ஒரு ஆட்சி மாற்றம் வரும், இந்த வாட்டி ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு எல்லா எலெக்ஷன்லயும் மக்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏமாந்து போறாங்க திருப்பி. இந்த வாட்டி அவங்க ஏமாந்து போயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி அவங்க வாக்குறுதிகள் ஏன்னா எனக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வாட்டி திமுக நல்லா ஆட்சி கொடுக்கும், திமுக சிறந்து விளங்கும், இது பண்றாங்க அதை பண்றாங்க அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலன்னு சொல்ல வரீங்களா? திமுக இப்படி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து மக்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? 100% அவங்க பூர்த்தி பண்ணதான் என்னுடைய கருத்தை நான் இருக்க முடியும். என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் ஓட்டு போடுறேன், நான் போய் நான் ஓட்டு கொடுத்து நம்மளுடைய ஜனநாயக கடமை யாருக்கு போட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நான் வெளிப்படையாவே சொல்ல முடியாது. நான் போன வாட்டி திமுக நம்பி ஓட்டு போட்டேன். என்னுடைய வெளிப்படைத்தன்மை நான் சொல்றேன். ஆனா இந்த வாட்டி நான் போடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு போன வாட்டி என்னோட தொகுதியோட வேட்பாளர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு தரேன் அப்படியே ஒரு லிஸ்ட் அனுப்பிக்கிட்டே வருவாங்க. அன்னைக்கு பார்த்துதான் இங்க அவரை பார்க்கல. இது சரி நம்மளுக்கு மட்டும் நிலைமையான்னு பார்த்தா 234 நிலைமைகள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயுமே ஆம வேகத்தை விடவும் ரொம்ப மெலிசா, ரொம்ப மெதுவா அப்படியே போய்கிட்டே இருக்கு. எப்படி நீங்க அப்படியே பிளாங்கா குற்றச்சாட்ட முடியாதுன்ற மாதிரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. 5 வருடத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் பட்டா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பட்டம் ஓட்டுற பட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னும் அவர் பட்டா கொடுத்த மாதிரி ஒன்னும் பார்க்கல. எழுதுனாங்க போனாங்க. எப்போனா 4 வருஷம் கழிச்சு எழுதுனாங்க,
அவரை இலக்கம் வச்சு கொடுக்கும். ஸோ இது ஏமாற்றமே தான் அடைஞ்சிட்டு இருக்குமே தவிர ஒரு எதுவுமே. இல்ல ஜெகதீஷ், அப்படி 100% பட்டாவே கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா? இந்த 5 வருஷத்துல பட்டா வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எது பேசணும் மெஜாரிட்டியை மட்டும் தான் பேசணும். ஒரு விவாதம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டியை தான் பேசணும். நீங்க 5 பசங்க அழுகுறாங்கன்னு சொல்லி ஒரு பையனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து மீது 4 பேர் வாங்கி கொடுக்கலாம் எப்படியாது? பேசும்போது நம்ம எப்பவுமே ஒரு விவாதம்னு எடுத்தோம் அப்படின்னா 4 பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் கொடுக்கலன்றது நியாயமா இருக்கும். ஒரு நடுநிலைக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, 4 பேர் கொடுக்காம ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டா அதுக்கு நடுநிலையா இருக்கும். இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் மகளிரை பார்த்து பார்த்து சொன்னாங்க, மது விலக்கு தான் நம்மளுடைய முன்னுரிமை, எத்தனை பேர் தாலி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போற இடத்துலாம் பிரச்சாரம். கனிமொழி தீவிர பிரச்சனை, மது விலக்கு பூர்ணமான மது விலக்கு வந்துடும் சொல்லிட்டு அங்க இங்க எங்க பார்த்தாலும் அவங்களோட லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்ப அவங்க தொகுதிக்காக அவங்க பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு, அதாவது டிக்ரீஸ் அவங்களோட பிரச்சனையே இல்லை. இந்த 5 வருடத்துல நீங்க தரவு எடுத்து பாருங்க, நீங்க ஆர்டி எடுத்து போட்டு பாருங்க, எத்தனைக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது பெரியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இல்லைன்னாலும் வேற ஏதாவது வழியில அவங்க மது வாங்கி அருந்துதான் போறாங்க. இப்ப கொரோனா காலகட்டத்துல நமக்கு டாரஸ்மாங்கே இல்லை, யாரும் குடிக்காம இருந்தாங்களா? அந்த நேரத்துல முழுக்க 100% யாருமே குடிக்காம இருந்தாங்க. கள்ளச்சந்தையில் வாங்கி குடிச்சவங்க தானே இருக்காங்க. நம்ம யாருக்கும் சப்போர்ட்டிவாவோ இல்லை யாரையும் அந்த அகேன்ஸ்டோ நம்ம பேசல. நடுநிலையா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். இல்லைங்க, இப்ப கவர்மெண்ட் மது பாட்டிலே போட்டிருக்கு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு. அது போட்டா மட்டும் முடிஞ்சிருமா? இன்னைக்கு ஜிஎஸ்டி ஒண்ணு எடுத்துட்டு வராங்க, ஒரு சடனா ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்குது. டிராபிக் ரூல்ஸ் எல்லாருமே ஹெல்மெட் போடாம தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு நான் பார்க்கும்போது டிராபிக் ரூல்ஸ் ஒரு 99% ஹெல்மெட் போட்டு போக எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் போது மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஆகவே நடக்கும். நீங்க கண்டிப்பா பூர்ண மது விலக்கு எடுத்து அப்படி கொஞ்சம் கொடுத்துட கூடாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா போன ஆட்சியில அம்மா பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் உயர்த்துறாங்க அப்படின்னு தான் கலாச்சாரம் குடிச்சாங்க. அவங்களோட நிலை என்னவா போச்சு கடைசியில? சொல்லலாம் உங்களை சொன்னா தெரிஞ்சிடும். 10 ரூபாய்க்கு பேர் போனவரு டிஎம்கே இருக்காரு. இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு அமிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டதும் திமுக, அவர் அமைச்சர் ஆகணும் திமுக. இன்னைக்கு ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போய் அவன் ஓபிஎஸ் மேல வழக்கு தொடர்ந்து டிஎம்கே. இன்னைக்கு அதே நட்பின்றி அண்ணன் வாங்கணும்னு சொல்லிட்டு உறவாடுறாங்க. இப்ப இது யாரை ஏமாத்துறாங்க? இப்ப படிப்பறிவு இல்லாதவங்கள ஏமாத்துறதுன்றது ஒரு காலம் போக, இப்ப படிச்ச பசங்களே மேனிபுலேட் பண்ண முடியாது. அது இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அது நடக்காது. இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு, விழிப்புணர்வு அடையும், வீடியோஸ் பாக்குறோம். இன்னைக்கு எல்லாரும் டிவி பார்த்த காலம் போய் நீ போன்ல யூடியூப் சேனல்ஸ் பார்க்கலாம். சரி, இந்த மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாற்றம் நடக்கும் போது இந்த அளவுக்கு ஏமாத்துறோம்னா இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் எவ்வளவு ஏமாத்திருக்கோம்? 60 ஆண்டு காலம் அரசியல் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு காங்கிரஸ் ஒழிக்கணும் தான் திமுகவே வந்தது. காங்கிரஸ அழிச்சே ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு 4 நாளா டிஆர்பி காங்கிரஸ் சேருமா சேராதா. இப்ப இந்த மாதிரியான சூழல் எப்படி வந்தது? இனிமேலாம் ஆக்குனது காங்கிரஸ இது திராட்சை தந்திரம் போட்டு காங்கிரஸ் ஒழிச்சிடணும், அந்த ஆட்சி இருக்க கூட சொன்னது திராவிட கழகம். இன்னைக்கு அதே திராவிட கழகம் இவங்களுக்கு இவ்வளவு தர கூடிய அப்படின்னு பேசுறதும் அவங்க தான். இப்படி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க எது பேசினாலுமே அதுல அரசியல் இருக்கும். அது நீங்க தவிர்த்து நீங்க பேச முடியாது, தவிர்த்து நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. துப்புரவு பண்ண போராட்டத்துல எவ்வளவு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபத்துல எனக்கே ஒரு நடந்த விஷயம், பட்டாக்காக நம்ம உரிமை முதல்ல அவர்கிட்ட கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதே நான் கோயம்பேட்டுல கொடுக்கணும். அப்ப போலீஸ்கார தான் சொல்றாங்க, நீ போராடு, அனுபவமான எஃப்ஐஆர் போடுறான்றாரு. அமைதி வழியில நான் கோரிக்கை வைக்க போறேன் எங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அது பொதுவையில நான் செய்ய போராடி சொல்றேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க நீ பண்ணக்கூடாது. அப்புறம் என் வீட்டோட பட்டாக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, ஊர் மக்களுக்கு பிரச்சனை, எங்க வீட்டு வெளியே நான் நின்று அந்த கேள்வி வைக்கக்கூடாது, போராடக்கூடாது, முதல்ல ஒரு கவனத்தை இருக்கக்கூடாதுன்னா என்னை என்ன சொல்றாங்க, கலெக்டர் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு ஜனநாயகமே இல்லைன்றதுதான ஒரு உண்மை. இப்ப கவர்மெண்ட் அதிக நல்ல ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, மகளிருக்கு இது எடுத்துட்டு வந்தாங்க, பஸ் பின்க்கு பஸ் எடுத்துட்டு வந்தாங்க, நிறைய திட்டங்கள் ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சைட் எடுத்துட்டோம். கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி எதுக்குமே எடப்பாடி கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாரு, கஜானாவே இல்ல அப்படின்னு சொன்ன அரசாங்கம்
இந்த இலவசத்துக்கு மட்டும் இப்படி கொடுத்தாங்க? மக்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஏதோ வந்து அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிங்க் பஸ் அப்படின்னு மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்னும் போது எதிர்கட்சிகள் இப்படிதான் சொன்னாங்க, வாய்ப்பே கிடையாது, கஜனா காலியா இருக்கு, பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் பெண்களுக்கு நாங்க மாசம் மாசம் கொடுக்கணும் போது சும்மாவே வந்து டிஎம்கே பெண்களை உசுப்பேத்தி விடுறாங்க. காலை உணவு திட்டம் அப்படின்னு சொன்ன போது ஒரு பிரபல நாளிதழ் சொல்லியிருந்தாங்க, கழிவறைகள் நிரம்பி வழிய போகுது. ஆனா இன்னைக்கு அதே எதிர்கட்சிகள் இதை பேஸ் பண்ணியே தான் இன்னைக்கு வாக்கு திரட்டுறாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்களா, நாங்க 2000 கொடுக்கணும், நீங்க பெண்களுக்கு இலவசம் கொடுத்தீங்களா, நாங்க ஆண்களுக்கு இலவசம் கொடுக்கணும். திமுக எதிரானவன் திமுக வந்து இது பண்ணி பைசா ஆளுங்கட்சி சரியான இது ஏடிஎம்கேவா இருந்தாலும் இதேதான் நம்ம வந்து சொல்ல போறோம். இப்ப சரியா செய்யணும் போது ஏடிஎம்கே இதே குற்றச்சாட்டு தான் நம்ம வந்து வைக்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து எது போராட்ட போட்டி அவங்க என்ன கேட்கறாங்க, வேலை பணி நியமனம் கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பணி நியமனம் இப்போதைக்கு பண்ண முடியாது, பிரைவேடைசேஷன் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட் கஜனால சம்பளம் கொடுக்க முடியாது, பதவி உயர்வு கொடுக்க முடியாது, தான் பிரச்சனை. அங்க அடிப்படை பிரச்சனை இதுதான். இப்போ மகளிருக்கு ஒரே டைம் ஸ்பாட்ல 3000 ரூபாய் 4000 ரூபாய் 2000 ரூபாய் இது எப்படி அடுத்த 3 மாசத்துக்கு எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்க முடியாதுன்ட்டு இதெல்லாம் இப்போ ஓட் பேக்கிங் இதெல்லாம் இந்த அரசியலே. அடுத்த 2 மாசத்துல எலெக்ஷன் அறிவிச்சோம் எந்த நல்லதுக்கு உதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரியரா போறேன்னு சொல்லி அடுத்த 3 மாச காசு ஒரு அடி போட்டாங்க. இந்த காசு எங்க வந்தது, கடன் வாங்கி தானே போட்டீங்க, யாருக்கு இந்த கடன் வந்து இழுத்து ஃபர்ஸ்ட் நீங்க இலவசம் சொல்றது ஒரு அருவருப்பான விஷயம். இலவசத்தை மக்கள் வெறுக்கணும், மக்கள் வாங்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா இலவசம்ன்ற கான்செப்ட் வந்து மனுஷனை மேம்படுத்துறதுக்கு தான். ஓகேங்களா, ஒரு ரிசர்வேஷனா இருக்கட்டும், எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அது மூலியமா மக்கள் வந்து மேம்பட்டு வந்து டெவலப் ஆகி போறதுக்கு தான். ஓகேங்களா, இன்னைக்கு கடன் மேல கடன் நீங்க வந்து தரவு எடுத்து பாருங்க, ஆர்டிஐ போட்டு பாருங்க. கடந்த 60 வருஷம் அரசியல் வாழ்க்கையில கடந்த 60 வருஷம் இந்த எலெக்ஷன் பீரியட்ல 5 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரவு சொல்றாங்க. இந்த 5 ஆண்டுல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. ஒரு 10 எலெக்ஷன் வச்சுங்க, 10 எலெக்ஷன்ல முன்னாடி இந்த எல்லா சிஎமும் சேர்த்து எல்லாரும் வந்து கடன் வாங்க கடவாய் நம்ம தலையில சேர்த்து வச்ச காசு வந்து ஒரு 5 லட்சம் கோடி சொல்லி சம்திங் சொல்றாங்க. இந்த 5 ஆண்டுல மட்டும் அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா வாங்கி வச்சிருக்காரு. இப்ப யார் தலைவர் வரும்போது பொதுமக்கள் தலையில நீங்க வந்து இப்ப மகளிர் இப்ப வீட்டுக்கு போய் இப்ப சமையல் செய்ய போறீங்க, நீங்க கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தரேன் கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? இப்ப இந்த கேள்வி எழுப்புறதுக்கு ஆள் இல்லைங்க. இங்க துணிச்சலாவோ முதுகெலும்பு உள்ள கட்சிகள் எதுவுமே கிடையாது. மாமாச்சமே இருக்காங்க, நீ 5 ஆண்டு ஆண்டுக்கும் நான் 5 ஆண்டு ஆண்டுக்கும்னு சொல்லி புதுசா ஒருத்த வரவனே அடிச்சு இருக்கிற திறமாக்கிறாங்க. யாரும் சொல்லுவாரு புதுசா வரவனுக்கு, விஜயா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துல அடையாளமே திறமாக்கிறாங்க. இங்க வந்து கமல்ஹாசன் சார் நம்பினாங்க, இங்கேயும் போய் எப்படி திறந்தாங்க, பெரிய அருண் கெஜ்ரிவாலை வச்சு கட்சி ஓப்பன்லாம் பண்ணாரு, குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும்னாரு. அன்னைக்கே ஒண்ணு ஒழிச்சிருக்கணும், மக்கள் அன்னைக்கே அவர் ஒழிச்சிருக்கணும். ஆனா அவர் நம்புறாங்க. இன்னைக்கு அவர் மட்டும்தான் நல்லா இருக்காரு, குடும்ப ஆட்சி தான் இருந்ததுன்னு சொல்லி அவர் தான் பேசுறாரு. இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது இந்த டைலாக் சரியா இருக்கும், அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, என்கிட்ட நிறைய பேர் கடந்த 5-6 நாட்களுக்கு முன்னாடி அரசியல் வந்து ஒற்று நோக்கி பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய பசங்க கூட்டும் போது இந்த சோசியல் சர்வீஸ் பண்ண அரசியல் சாக்காடை பார்த்து செஞ்சு எவ்வளோ போயிடுது, பையனுக்கு உண்மையை மாட்டிக்கிட்டதுன்னு சொல்லி இப்போ ஒருவேளை கரெக்ட் தான் அப்படின்றத நமக்குள்ளேயே வீட்டுள்ளேயே இருந்ததுன்ற அளவுக்கு ப்ரெஷர். இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாம்னு நினைச்சா கூட இந்த அரசியல் களத்தை பார்க்கும்போது ஏன் வந்தோம் அப்படின்னு தோணுதோ, யாரை நம்புறதுன்னு தெரியல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. எவ்ரி ஒன் ஹேவ் 2 ஃபேஸ்ன்னு சொல்ற மாதிரி எல்லாருக்குமே 2 முகம் இருக்குது. அந்த 2 முகத்துல வந்து எது ஒரிஜினல் முகம்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இப்ப நீங்க நிறைய டேட்டா பேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கொடி பிடிக்கிறவங்க மட்டுமே தான் வச்சிருக்காங்களே தவிர எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறதுக்குள்ள ஒரு தனி கேட்டகரி வச்சிருக்காங்க. செலெக்ஷன்ல அந்த டைம்ல எல்லாராலுமே வந்து எம்எல்ஏ ஆக முடியும்னு சொல்ல அதுக்கு பொருளாதாரத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டாங்க. பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து திமுக உருவாக்கி வச்சிருச்சு. ஆனா அட்லீஸ்ட் இப்பயாவது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் பொன்முடி இருக்காரு, இப்போ அவர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, திமுக எல்லா அமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டு, ஏடிஎம்கே எல்லா அமைச்சர்களும் ஊழல் குற்றச்சாட்டு. சரி, ஊழல் முஸ்லிம் இப்போ யங்ஸ்டர்ஸ் அவங்க பையன் எடுத்து போறாரு, கேட்டா அவங்க பையன் யங்ஸ்டர் தான். பினான்சியல் பேக்ரவுண்ட் வச்சுக்க முன்னாடி வந்துட்டே இருக்கான், பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிட்டே இருக்கான். அவங்க குற்றச்சாட்டு எல்லாருமே இருக்குது அப்படின்னும் போது யாரா இப்ப முழுக்க முழுக்க வந்து கிளீனா இருக்கிறாங்க, அவங்களை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கும் அவங்களை உட்கார வைக்கிறதுக்கும் இப்ப வாய்ப்பு கொடுத்தா தானே அது தெரியும். இப்ப இருக்கிறவங்க மேல அலிகேஷன் இருக்கு. இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்து உங்க எல்லாரும் ஜெயிலுக்கு அமைச்சிருவேன்றாரு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா
இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சமூக சந்திச்சுட்டேன்றாங்க. நம்ம வந்து ரொம்ப தாயுள்ளம் கொண்ட ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப வந்து பண்பானவங்க. சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்து நீங்க மறந்துட்டாங்க, அவங்களை பத்தி பேச முடியாது. ஆனா அவங்க கூட்டாளியா இருந்த சசிகலாவும் பாத்தீங்க அப்படின்னா சிறைக்கு சென்று வந்துட்டாங்க. என்ன எதுக்கு சென்று வந்தாங்க? என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க வெளிப்படைத்தன்மை தெரிந்தோம் இன்னைக்கும் மக்கள் அவங்களை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப மக்களுக்கான இவங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே இல்லை. அப்ப ஏன் மக்களுக்கு விழிப்புணர்வே வரல அப்படின்னா பினான்சியல் ஸ்டேட்டஸ் டவுன் ஆகும் மக்கள். இப்ப எனக்கு போட்டுக்க சட்டை இருக்கு, சாப்பாடு இருக்கு, நான் போயிட்டு வரதுக்கு எனக்கு வசதி, எனக்கு கார் இருக்கு, நான் அடுத்த வேலையை பண்ண சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்ப நான் அடுத்து யோசிக்கிறேன். அப்ப என்ன யோசிக்கும் போது வந்து இங்க நடக்கிற பிரச்சனை விட்டு போகும், இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளால முடிஞ்ச தீர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வரோம். தீர்வு கொடுக்குறவன இருக்கிற இடத்துல அடிச்சு கைது பண்ணணும்னு நினைக்கிறது இப்ப ஆளுநர் அரசாங்கம் வந்து அதுதான் விஜய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல வரீங்களா? அதுதான் சுத்தி அதுதான் வரேன். இப்ப புதுசா எனக்கு சம்பாதிச்சிட்டோம். இப்ப நீங்க எல்லாரும் எனக்கும் அது முரண் இருக்கு. நான் 250 கோடி விட்டாரு 250 கோடி விட்டாருன்னு சொல்லி அதுல எனக்கு முரண் இருக்கு. அது சொல்லணும் அவசியம் கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு நேற்று வரல பல ஆண்டுகளாக அவர் வந்து தொடர்ச்சியா மக்கள் இயக்க காலத்துல தான் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த காலகட்டத்துல இருந்து அவர் சுருவா பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப முழுமையான அரசியலுக்கு வந்துட்டாரு அவரு. இப்ப வந்து அவர் செஞ்சுட்டே இருக்கும்போது அடிமை அறிவுறுத்துறது பாக்குறோம் நம்ம. அவருடைய இப்ப ரீசெண்டா நேற்று ஒரு 2 நாளா நல்ல வைரலா போன விஷயம் திரிஷாவோட டாபிக். அவங்க மேரேஜுக்கு ஏதோ ஒரு தனியார் கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல போட்டு அது ஃபுல்லா வைரலாகி அது ஏதோ இன்னைக்கு ஏஏ இருக்கிறத பயன்படுத்தி அவங்க டீமை வச்சு நல்லா கலாச்சிட்டாங்க மாத்தி. இப்ப விஜய் கட்சி சார்ந்த அவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அப்ப கலைஞர் எடுக்கிறாங்க, ஸ்டாலின் எடுக்கிறாங்க, அப்படியே மாத்தி ஒத்துமை சேர வச்சுக்கிற கதை தான் இது. இல்ல பர்சனல் லைஃப் அரசியல் இருக்கும்போது பேசிட்டே வந்து ஒரு தவறான விஷயம், அது அநாகரிகமான விஷயம். அது தொண்டர்களுக்கு அந்த நாலேஜை வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு யாருன்னு இருக்குல்ல, அப்புறம் வந்து கலந்து கொண்டு போறாங்கன்னா கடந்து போக இது பண்ணிருக்கணும். நல்ல அரசியல் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏதோ மக்கள் சொல்ற அரசியலுக்கு வந்தவங்க யாரும் அதை வந்து ஆராய மாட்டாங்க, அதை இது பண்ண மாட்டாங்க. அரசியல் தற்கொலைகள் வந்து என்ன பண்ணுவோம்னா இது ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அதுதான் ஜெகதீஷ் இப்ப பெரிய பின்னடைவாவே தாவிக பார்க்க ஏதாவது ஒரு சின்ன கண்டென்ட். பிக் பாஸ் ஜூலியோட பேசினாங்க. ஆனா நம்ம வேலூர்ல ஒரு நிர்வாகி சந்திப்புல நீங்க புல்லுக்கட்டை வச்சு பேசுறீங்க காலமாடு விஷயத்த. இப்ப உங்ககிட்ட இருக்கிறவங்க 2K கிட்ஸ் அவங்களும் காலமாட பார்த்தது இல்ல, என்னன்னு தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி புல்லுக்கட்டை எடுத்துட்டு வச்சு நின்று போறாங்கன்னா அப்படின்னு தான் சொன்னாங்க. எவ்வளவு கீழ்த்தரமா ஒரு பொண்ணை பேசக்கூடாது, அவ்வளவு மோசமா பேசி வச்சிருக்கிறாங்க. சோ இவர் இதெல்லாம் பாக்குறாரான்னு நம்ம தெரியலையே விஜய் அவர்கள். அப்ப வந்து சோசியல் மீடியால ஒரு பொண்ணு வளர்றாங்க முன்னேறாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து சர்க்கிளா பார்க்கப்படுது. இப்பேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்களே. 100% ஸ்ட்ரீமிங் வந்து இப்ப எது பண்ணாலும் வந்து தலைவரை மட்டுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்றது ஒரு கட்சி வந்து எங்கேயுமே பொறுப்பா வழி நடத்தலாம்ப்பா. இப்ப ஒரு அஜித்குமார் இருக்கிறார், ஒரு சினிமாட்டிக்குள்ள வந்து பேசணும்னே பாத்துக்கோங்களேன். அஜித்குமார் சொல்ற அவரோட கை அசைவிட்டு அவரோட தொண்டர்கள் வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கட்டுவாங்க. இது கோவில், இங்க வந்து விசில் அடிக்காதீங்க, இது இந்த இடத்துல கத்தாதீங்க, கூச்சல் இடாதீங்கன்னா சைலண்ட் ஆகுறாங்க. ஒரு ரசிகரை கட்டுப்படுத்த தெரியுது இல்லையா ஒரு நடிகருக்கு, இவரும் ஒரு ரசிகரை கட்டுப்படுத்த தெரிந்திருக்கணுமே. இன்னைக்கு தலைவரா வந்து உட்கார்ந்துட்டாரு இல்லையா, இன்னும் வந்து அதிகப்படியான நாலேஜோட இருந்திருக்கணுமே. ஒரு வீட்டுல 5 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பசங்க வந்து ஒரு அப்பா அம்மாக்கு இருக்காங்க அப்படின்னா 5 பேருமே அப்பா அம்மா வந்து நல்ல பையனை தான் வளர்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. அதுல எவனோ ஒரு ஐஎஸ் ஆபீசர் அது நான் மீது 2 பேர் எதுவும் படிக்காம ஒருத்தராவது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அது 5 பேருமே கட்டுப்பாடோடவே வளர்த்துட்டேன்னு சொல்லி அந்த அப்பாவும் சொல்லுங்க முடியாது, கஷ்டம். யாருன்னா ஒருத்தர் எப்படியோ சீட் போகதான் போவாங்க. அவங்க ஸ்ட்ரீம் லைனே வரணும்ல. ஸ்கூல் பையன் இருக்கான், அவன் தப்பு செய்யறான், தப்பு செஞ்சிருவான், ஃபர்ஸ்ட் இயல்பா அவன் தப்பு செய்ய திருத்த முடியும். இப்ப அவங்க ஸ்ட்ரீம் ஆயிடுவாங்க. இப்போ அவங்க அரசியல் படுத்துறாங்க. 60 ஆண்டு கால திமுகவே வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆகலைங்க. அவங்களே குடிச்சிட்டு உள்ள உட்காந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏர் ஹோஸ்டர்ஸை கலாய்க்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற அரசியல் இருக்குது. அப்போ ஒரு ஏர் ஹோஸ்டருக்கு பிளைட்லயே பாதுகாப்பு இல்லை. ஒரு பிளைட்ல போறாங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்கும். சரி, ஒரு சாதாரண ஆட்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. அவரு கவுன்சிலர், ஒரு மக்கள் பிரதிநிதி. நீங்க இப்ப ஜூலியா கலாய்ச்ச சின்ன பசங்களையே நீங்க இப்படி பேசுறீங்க, நெட்டிசன்ஸா நீங்க பேசுறீங்க. அவன் வந்து இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பான், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணான். என் தலைவன் ஒரு ரசிகனால அவன் வந்து இது பண்ண, அவன் ஓட்டுருக்கான்னு கூட தெரியாது, ஒரு ரசிகனா அவன் இது பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ அவன் பேசுறத வந்து நீங்க ஒரு மையமா எடுத்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா
அப்ப இந்த மாதிரி தப்பு செய்ய திமுக கட்சி எல்லாருமே பொங்கல் பொறிக்கன்னு சொல்றீங்களா? நம்ம வந்து அப்படி பொத்தாம் பொதுவா எந்த ஒரு கட்சியும் அப்படி பேசிட முடியாது. அதே மாதிரி அவரு வந்து ஏன் வழி நடத்தல, விஜய் வந்து ஏன் வந்து வழி நடத்தல, ஏன் வந்து அவர் வந்து சொல்ல கேட்க மாட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். அதாவது வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வராங்க 2 வருஷம் ஆயிடுச்சு, 3வது வருஷத்துக்குள்ள அறிவித்து இருக்கிறாங்க, ஸ்ட்ரீம் லைனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க கம்பாரிசன் பண்றது இங்க தப்பு. ஏன் வந்து ஒழுக்கமா ஒரு பண்ணல அப்படின்னு தன்னிச்சையா வரவனுக்கும் காசு கொடுத்து வந்தவங்க பட்சப்பட உட்காந்துக்கலாம் வித்தியாசம் இருக்குல்ல. இளைஞர்கள்லாம் தன்னிச்சையா அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இப்போ ஒருத்தர் திருடுறான் அப்படின்னா வழிநடத்துதல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட பொருளாதாரம் இருக்கும், அவங்க பிரச்சனை இருக்கும். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அவங்களுக்கு நல்லா ஏதோ தப்பு பண்றான். அதை கரெக்ட் பண்றது தான் சிறு சித்தத்தை வழிக்கு நம்ம அனுப்புறோம். ஸோ நம்மளோட சட்டமே ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா அவன் திருந்துவான் தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு பொதுவையில ஒரு பொண்ணு கருத்து சுதந்திரம் இல்லாத அளவுக்கு இவங்க கலாச்சாங்க அப்படின்னா கருத்து சுதந்திரம் சொல்றதுக்கான தகுதின்னு ஒண்ணு இருக்கு. திரும்பி நான் சொல்லுவேன், கருத்து சுதந்திரம் சொல்றாங்க அப்படின்னா ஏன் அவங்க இப்ப நிறைய பேர் வந்து மேனிபுலேட் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க. அவங்க பேர் யாருக்கு நீங்க பாக்குற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதுதான் ஒருத்தவங்க கருத்து சுதந்திரம் ஒரு விஷயத்த பத்தி சொன்னா உடனே அவங்க பின்னாடி யாரு இருக்காங்க, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்களுடைய அடி பேஸ் என்ன, அங்க இருந்து ஆராய்ச்சி கொண்டு வந்து இங்க முடிக்கிற மாதிரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் அவங்க கருத்து சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கல, பொதுவையில தான் அவங்க கருத்து சொல்றாங்க, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையும். இப்ப கருத்து நீங்க சொல்ல வரீங்க, மத்தவங்க பகிரணும்னு சொல்ல வரீங்க, அதை நீங்க ஆராய்ந்து வருஷம் பார்த்து சொல்லி இருக்கணும்ல. ஆவில இருந்து வர வார்த்தை வந்து இவ்வளவு தூரம் தேவையில்லையே அப்படின்னு சொல்ல வரேன் நானு. தாவிக பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு, விஜய் பத்தி நீங்க இன்னும் பெருமையா பேசலாம். இன்னைக்கு இருக்கிற ஹார்ட் டைம்ல வந்து சாதாரண விஷயம்ன்றீங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மாடு முட்டி வந்து ஒரு கொடி கம்பு விழுந்தாலே அது இன்னைக்கு பெரிய நியூஸ் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம தினம் தினம் நியூஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள்லாம் கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்சா விட்டுருவாங்களா? எது வருதோ 2K கிட்ஸ் நாங்க எல்லாத்தையும் ஒரு கை பாத்துருவோம் அப்படின்ட்டு. ஒரு கை பாத்துருவோம்னு இல்லைங்க, அவங்க எல்லாருமே வந்து நீங்க சொல்றமே அவங்க எல்லாருக்கும் எஜுகேட் பண்ண வேண்டிய காலம் இருக்குது. எஜுகேட் கண்டிப்பா பண்ணணும். ஆனா நம்ம போற இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் சூழ்நிலை இதெல்லாம் கடந்து போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அதை வந்து இப்ப ஜூலி பேசிட்டாங்க, திரும்பி பேசிட்டாங்க, கடந்து போகணும். எனக்கு பேச தப்புன்னு சொல்ற அது திரும்ப இதை நோட்டுது ஆகணும்ன்றது யாரு? அதுதான் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது அப்படியே எடுத்துக்காம உள்ள போயிட்டு நீ அப்ப அப்படி பண்ணிய, நீ நேத்து அப்படி பண்ணிய, நீ வந்து சினிமா வர்றதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிய அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தவங்க சொல்றாங்க, சங்கீதாவுடைய டிவோர்ஸ் விஷயம் வரும்போது அவருக்கு நாங்க அக்காவும் இருப்போம், தங்கச்சியா இருக்கேன், நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது வெளியில ஒரு பெண் அப்படி பேசுறாங்க. அப்படி எனக்கு என் வீட்டுக்காரோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரீசெண்டா பாத்துட்டு இருக்க வீடியோஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்லையா, ஒரு கட்டுப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கும் இதுக்கும் நிறைய இருக்குது. இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேச்சாளர்கள் என் தலைவன் மேல கை வச்சவங்க வெட்டுவேன்றான். அப்ப நீங்க அதை என்ன பேசுவீங்க? அவரோட உணர்ச்சி என் தலைவர், எங்க அண்ணன், எங்களுடைய தலைவர், அவர் மேல நீ அவதூறு பேசுறேன், நான் அவனை கொளுத்திடுவேன்னு ஒருத்தர் சொல்றான். அதுக்கு நான் வந்து கொளுத்திடுவேன்னு சொல்லி அவங்க எஃப்ஐஆர் போட முடியுமா? ஆனா பொது வெளியில பேசினா போடணும். நான் இப்ப நியாயம் பேச வரல, நான் வந்து இது வந்து நியாயமே வந்து சொல்ல வரல. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத நீங்க கண்டென்ட் எடுத்து பெரிய விஷயம் ஆக்க கூடாது, கடந்து போக வேண்டிய விஷயங்கள். அது எல்லாமே சோசியல் மீடியா வந்து இப்படி மெருகி வச்சுட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, காங்கிரஸோட கூட்டணி ஓவர், ஜஸ்ட் கைதான் காட்டினாரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல. அதை போட்டு 2 நாளா வைரல். நீங்க வந்து நீங்க எப்படி வந்து ஜஸ்ட்ன்னு சொல்லிட்டு கடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க, அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் என்ன உள்நோக்கத்துல சொன்னாரோ. கூட்டணி முடிவாயிடுச்சு, அதை நேத்து வந்து ஒரு ஃபங்க்ஷனே சொல்லிட்டாரு. கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு கேட்டாங்க, எதிர்க்க பத்தி முடிவாயிடுச்சு ஓவர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப இது வந்து கடந்து போக கூடாது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்ப பொது வேலையில நீங்க போயிட்டு நீங்க இருக்கீங்க, யாருக்கு ஓட்டுக்கு போட்ட நல்லா போட்ட நண்பா அப்படின்னு என்ன ஆகும்? இல்ல நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்? இப்படி போட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்? உதயசூரியன் கைக்கு நீங்க வந்து சின்னங்களே வந்து கையில வச்சிருக்கும் போது இப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள் ஒண்ணு இருக்குல்ல. சோ இங்க நம்ம கொடியை வச்சோ இல்ல வந்து ஒரு பொருளை வச்சோ சின்னங்கள் இருக்கிற காலகட்டத்துல கையை வச்சு சின்னங்கள். இப்ப கலைஞர்லாம் வந்து பாத்தீங்கன்னா
நிறைய வாய் வித்தைக்காரர்கள் சொல்லுவாங்க ஐயா கலைஞர் அவர்களை. அவங்க இப்ப நம்ம சொல்றதுனால அந்த டாபிக் நான் கண்டிப்பா சொல்லி அவனுக்கு பதிவு பண்ணி ஆகணும். பச்சைவாஸ் கல்லூரியிலேயோ ஏதோ ஒரு கல்லூரியில வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு சீஃப் கெஸ்டா போறாங்க. அப்ப எலெக்ஷன் டைம் வருது. அந்த எலெக்ஷன் டைம்ல சொல்றாங்க ஐயா அரசியல் மட்டும் பேசுறாங்க, மாணவர்களோட ப்ரோக்ராம் இது, ஸோ நீங்க வந்து பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைப்பாங்க. அப்ப அந்த கூட்டணி டைம்ல ஐயா வந்து சொல்றாரு, பேசி முடிச்சுட்டாரு, எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, எல்லாரும் வந்து சாப்பிட்டு கை கழுவிட்டு இலைய ரெண்டா கீழ்ச்சி போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா வந்து தகவல். அப்ப அந்த வாயில் வளர வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, அப்ப எந்த அளவுக்கு அரசியல் நுட்பமா அவர் பேசியிருக்காருன்னு இருக்குல்ல. சோ இது வந்து அவ்வளவு சீட்ல எனக்கும் புரியாது, ஆனா அரசியல் ரீதியான எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு சிம்பிள்ன்றது வந்து இன்னைக்கு கையை வச்சு நிறைய சிம்பிள்ஸ் இருக்குல்ல. சோ அதனால வந்து அதை ஒரு சிம்பிள் ஆகக்கூடிய, ஏன்னா ரோட்ல போறவங்களோ ஒரு தேர்ட் பார்ட்டியோ யாரோ கையை சிஎம்ஏ அப்படின்றப்ப அது பிம்பம் தானே. அது கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியில் அதிக பங்கு தரேன் அப்படின்ட்டு விஜய் சொல்லி அவரோட கூட்டணிக்கு போல அவங்களுக்கு போலன்னு இல்லைங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. எல்லாருடைய அரசியல் கட்சிக்கும் வந்து ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு செயற்குழு இருக்கு, ஒரு பொதுக்குழு இருக்கு. ஒருத்தர தீர்மானிக்கிறது கட்சி கிடையாது. அவங்க கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும், எனக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு எல்லா கட்சியும். இவங்க புதுசா வந்திருக்காங்க, இவங்க வந்து ஆட்சியில பங்கு தராங்க, அதிகாரத்துல பங்கு தராங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க கட்சி ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கிறாங்க. இப்ப வர எல்லா கட்சியுமே விஜய் வந்து வாங்க அரவணைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட அவங்க வந்து பார்ப்பாங்கல்ல. இப்ப நீங்க ரொம்ப இப்ப திமுக வந்து 60 ஆண்டு கால கட்சி, ஓகேங்களா. இப்போ அதுல கூட்டணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 கட்சிக்கு மேல போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஆனா வளர்ந்த அரவணைக்க வேண்டிய தேவை எல்லா கட்சிக்குமே இருக்கு. சோ சேஃபர் கேம் ஆட வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. மடியில கனம் இருக்கவங்க எல்லாருமே சேஃபர் கேம் ஆடிதான் ஆகணும். ஒருவேளை ரிவர்ஸ் ஆகி இவர் கூட கூட்டணி வைக்காம அங்க எல்லாரும் கூட்டணி வச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து இங்க பழி வாங்குதல்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இதுலயும் நம்ம சிலருக்கு மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு ஒற்றை நோக்கம் வந்து திமுகவோட அஜெண்டா என்ன? பிஜேபி கால் பண்ணக்கூடாது. சோ இப்ப இந்த அஜெண்டாக்குள்ள இத வந்து ஒரு இதுவா எடுத்துக்கிற மற்ற கட்சிங்க எல்லாரும் ஒன்று சிணைத்து வந்து சாதாரண விஷயம் தானே. தாவேக்காவுமே அதே ஒரு கோட்பாடோட தான் இருக்காங்க. தாவேக்காவும் பிஜேபி வந்து இங்க ஆள விடக்கூடாது, இங்க வர விடக்கூடாது அப்படின்ற அஜெண்டால தான் இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஒன்றும் அப்படின்ட்டு மேலிடமே சொல்லியிருக்கு. நாங்க இனி வரும் நாட்கள்ல அதிமுகவோட தயவு இல்லாம தனிப்பட்ட முறையிலே நாங்க அந்த நிற்போம் அப்படின்ற ஒரு கம்பீரமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து 100% அதுக்கான வாய்ப்புகளை எடப்பாடி அவர்கள் உறுதி செய்தார். இதுதான் வந்து நம்ம வந்து மைய கருத்தை எடுத்துக்கணும். அதாவது லேடியா அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்து பேச முடியாது. அந்த அளவுக்கு அம்மா வந்து பவர்ஃபுல்லா ஒரு சொன்ன ஒரு வார்த்தை. பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, தமிழக மக்களே என்ன மன்னிச்சிடுங்க, இனிமேல் ஒரு காலம் கிடையாது லேடியா மோடியா அப்படின்னு கேட்டவங்க முன்னாள் முதல்வராக இருந்த அம்மையார் அவர்கள். இப்ப மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்லிட்டு இவங்க நிக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு கொள்கையின் அந்த சித்தாந்தத்தை இப்ப இருக்கக்கூடியவர்கள் அது ஊர்க்குலைச்சுட்டாங்க. அதுதானே இப்ப இங்க பிரச்சனை. இப்ப நீங்க அப்ப மோடி அப்ப வந்து பிஜேபி வந்து கால் ஊனிச்சு இல்ல, எம்எல்ஏவே இல்லாத காலகட்டங்கள்ல அப்பா பாதுகாத்து வந்தாங்க. இப்ப அவங்க கால் ஊனி அவங்க 4-5 எம்எல்ஏ வர்றதுக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்குனதே வந்து ஏடிஎம்கே தானே. பிஜேபிக்கு ஓட் பேங்கே இல்லாத இடத்துல இன்னைக்கு உருவாக்கிட்டாங்கல்ல. இப்ப நார்த்ல அவங்க அப்படிதாங்க பிடிச்சாங்க. இப்ப நார்த்ல எல்லா இடத்துலயும் 10-15 எம்எல்ஏ ஜெயிச்சா போதும், எப்படி ஆட்டத்தை கழிச்சு சிஎம் ஆகணும்னு சொல்லி அந்த ராஜதந்திரம் எல்லாம் வந்து மேல இருக்கிற மாஸ்டர்ஸ் நல்லா தெரியும். அரசியல கரைச்சி குடிச்சு இப்ப வருங்கால சங்கதி இதான் அரசியல் அவங்க இன்னொரு அஜெண்டாவே அவங்க காட்டுவாங்க. அந்த அளவுக்கு தயார் நிலையில வந்து பிஜேபி வந்து இருக்குது. பொருளாதார ரீதியாவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியா வந்து மாறிடுச்சு. சோ இப்ப பொருளாதாரம் வந்து அரசியல்ல மைய பகுதியா இருக்கு. இப்ப அதுவும் அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்களை அசைக்க முடியாத சக்தியா வந்து அவங்க உருவாயிட்டாங்க. அந்த அசைக்க முடியாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்கோசரம் திராவிட கட்சிகள் போராட்ட காலகட்டத்துல
எடப்பாடி என் மேல ஏறி சவாரி பண்ணீங்க அவங்க ஈஸியா இருக்கும் குதிரை சவாரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம சொன்ன மாதிரி கடும் போட்டியாவே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து எதுவா இருக்கும்? இங்க வந்து கருத்துன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கருத்துன்றது கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. ஒருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்க தனிச்சையா வந்து ஒரு பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பார்க்கணும். அதாவது இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அவங்க டைமை ஒதுக்கி அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி அரசியல் வந்து உற்று நோக்கி பார்க்கணும். ஒரு கோட்ஸே இருக்கு, அரசியல்ல நீங்க தலையிடல அப்படின்னா அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து அரசியல் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம், இன்னைக்கு வந்து எல்லாமே படிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலை சார்ந்துதான் இருக்கே தவிர அரசியலுக்கு இடையே இல்லாம ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஓட்டு ஒவ்வொரு இளைஞரும் 2K கிட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் யோசிங்க. நம்மளுக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்துல தயவு செஞ்சு எந்த ஒரு பிம்பத்துக்கும் மாட்டிக்காதீங்க. எங்க ஏரியால நண்டன் எனக்கு எனக்கா வருவாரு, அவர் சொல்லிட்டாரு இதுக்கு போடுவோம், அவர் கூப்பிட்டாரு நான் போயிட்டேன், எங்க அண்ணன் என் விசுவாசம் இவருக்கு என் விசுவாசம் அவருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு சூழலையும் மாட்டாம இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் எந்த நிலைமையில இருக்கு, நம்மளுடைய ஏரியா எந்த நிலைமையில இருக்கு, நம்ம அம்மா வந்து இன்னைக்கு தண்ணி பிடிக்க ரோட்டுக்கு எந்த இடத்துக்கு போறாங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா ஈபியில போனா என்ன பதில் சொல்றாங்க, இன்னைக்கு வீட்டு வரி கட்டணும்னா அங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்ன பேசுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. பார்த்து யாருக்கு ஓட்டு போட்டா இதெல்லாம் மாறும்னு பாருங்க. நிறைய சுயேட்சை கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம போடுற ஓட்டு அதை வாங்குற வாக்காளர் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் படிச்சவரான்னு பாருங்க. ஏன்னா படிச்சவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். சட்டசபையில கொடுக்கின்ற நேரத்துல நம்மளுடைய கருத்துக்களை அவங்க பேசுவாங்களா, சொல்லுவாங்களா, நம்மளுக்கான நியாயத்தை அவங்க எடுத்து தருவாங்களா, இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. எல்லா கட்சியிலும் வேட்பாளர் போடுவாங்க, ஆனா மக்களின் வேட்பாளர் நிறைய சுயேட்சை கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க. யாருக்கு ஓட்டு போட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போட வேஸ்ட், அவங்களுக்கு ஓட்டு போட வேஸ்ட், அதுக்கு இவங்களுக்கு போட்டு போ. அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க என் கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடு, இந்த ஊருக்கு ஓட்டு போடுன்ட்டு. இதெல்லாம் தாண்டி ஓட்டு போடாம வீட்டுல தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு, ஓட்டு நான் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுங்க. எனக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு வீட்டுல இருந்துடாதீங்க. ரெண்டாவது உள்ள போயிட்டு இனிமே ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, பாருங்க அந்த பேலட் போர்டை ஃபுல்லா பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டா கரெக்டா இருக்கும்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்ற நல்ல வேட்பாளருக்கு போடுங்க. எந்த ஒரு பிம்பத்துக்கும் சின்னத்துக்கும் அடிப்படையாம, எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிப்படையாம நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. ஏன்னா அடுத்த 5 நாட்கள் அந்த வேட்பாளர்கிட்ட தான், அந்த ஒரு எம்எல்ஏக்கு தான் நீங்க போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை யோசிச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அது மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கும். இந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய இந்த வார்த்தைகள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். விழிப்புணர்வோடு இருங்க. யார் யாருக்கு போடுறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஓட்டுன்றது எவ்வளவு முக்கியம், லேசியா இருக்காதீங்க அப்படின்றது இளைஞர்கள் ஒரு உத்வேகமா இருந்தது உங்களுடைய வார்த்தைகள். நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.